அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்று மதியம் குஜராத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளாகி அதிலிருந்த ஒருவரை தவிர அனைவரும் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தியை நாம் அனைவரும் ஊடகங்களின் வழியாக தெரிந்து கொண்டிருப்போம். இந்த மாதிரியான விபத்துக்கள் அவ்வப்போது நம்முடைய கவனத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தருணங்களில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன, விவாதிக்க வேண்டிய விஷயங்களும் பல இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி மனித வாழ்வின் பலகீனம் குறித்தும் மனித வாழ்வின் நிரந்தரம் இல்லாத தன்மை குறித்தும் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். உலகத்துல அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நாம் ஏதோ உலகத்துல நிரந்தரமா இருந்துடுற மாதிரி இருக்கிற மனுஷன் எதை செய்வானோ என்ன செய்வானோ அப்படித்தான் பெரும்பாலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் தேட்டங்களும் ஓட்டங்களும் அப்படித்தான் அமைஞ்சிருக்கிறது. ஷைத்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏற்படுத்துகிற ஒரு மாய பிம்பம் அது. அதுக்கு பின்னாடி உண்மை இருக்குது. அந்த உண்மையை நம்ம அறிவு ஒத்துக்கொள்கிறது. ஆனாலும் அது செயல்பாட்டுக்கு வர மறுக்கிறது. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? நம்ம எல்லாரும் ஒரு நாள் மௌத்தா போயிடுவோம், இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, கண்டிப்பா ஒரு நாள் நாம அல்லாஹ்விடத்துல போய் தான் ஆகணும் அப்படிங்கிற உண்மையை நாம அறிஞ்சிருக்கிறோம். அது நம்முடைய அறிவுல இருக்கிறதே தவிர அது நம்முடைய செயல்ல வெளிப்படுகிறதா, உணர்வு பூர்வமா அதை நாம புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. அதனாலதான் அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட மறுக்கிறது. வாழ்க்கை அதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கிறது. நிரந்தரமா இருக்கிறவன் என்னவெல்லாம் செய்வானோ, எப்படியெல்லாம் சிந்திப்பானோ அது மாதிரி எல்லா காரியங்களையும் செய்கிறோம். நமக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டைகளை, சச்சரவுகளை, மனஸ்தாபங்களை, பிரச்சனைகளை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்ளுகிற கோபங்களை, பொறாமைகளை, கர்வத்தை, பெருமையை, ஆணவத்தை, அல்லாஹ்வை விட்டு அவனுடைய தூதரை விட்டு அவனது மார்க்கத்தை விட்டு விலகி நிற்கிற பண்புகளை, இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படி கூட்டி கழிச்சு ஒரு கணக்கு போட்டு பாருங்க. நாம என்னமோ இங்கேயே நிரந்தரமா இருந்துறவன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் இருக்கிறோம். இல்லை, இது எல்லாத்துக்கும் போய் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரொம்ப அற்ப சொற்பமா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போக இருக்கிறது. நம்ம நீண்ட காலம் வாழ்ந்துட மாட்டோம். குறைஞ்சபட்சம் நீண்ட காலம் என்கிற அந்த உணர்வு கூட நமக்கு வர முடியாது. ஏன்னா எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்ப நம்ம முன்னாடி ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இந்த விபத்தின் வழியாக நம் முன்னால் வைக்கப்படுகிற ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. அது என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நேற்றுக்கு 241 பேரு விமானத்துல இருந்தவங்க போயிட்டாங்க. ஒரு 50-60க்கு மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள், அது எந்த பில்டிங்ல விழுந்துச்சோ அந்த விடுதியில தங்கி இருந்த மருத்துவத்துக்கு படித்துக் கொண்டிருந்த மருத்துவ மாணவர்கள், அதுலயும் ஒரு 50-60 பேருக்கு மேல காலியாயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அற்புதத்தை, குதிரத்தை பாருங்க. கிட்டத்தட்ட 58,000 லிட்டர் பெட்ரோல் அப்படிங்கிறாங்க, ஒயிட் பெட்ரோலுங்கிறாங்க. அவ்வளவு பெரிய பெட்ரோலை நிரப்பி கொண்டு 58,000 எவ்வளவு பெரிய அளவு. அது நம்ம வீட்டுக்கு மேல வச்சிருக்கிற தண்ணி டேங்கி எத்தனை லிட்டர்னு யோசிச்சு பாருங்க. 600 லிட்டரு, 1200 லிட்டரு, 2000 லிட்டரு. அப்ப 58,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோலை தூக்கிக்கிட்டு சுமக்கிற ஒண்ணு. அது ஏற்படுத்துகிற பாதிப்பு எவ்வளவு பலமா இருக்கும், எவ்வளவு கடுமையா இருக்கும், அந்த கடுமையை தான் அது காட்டுகிறது. ஆனால் அவ்வளவு பெரிய கடுமைக்கு இடையில ஒருத்தர் அல்ல அப்படியே அவர் எஞ்சில இருந்து ஓடி வர்றாரு. மேல அங்கிட்டு கொஞ்சம் காயம், இங்கிட்டு கொஞ்சம் காயம், அதோட எந்திரிச்சு வந்து மேல இருந்து குதிச்சுட்டாரு. என்னமோ ஸ்டூல்ல இருந்து கீழே குதிச்சவர் மாதிரி அவ்வளவு உயரத்துல இருந்து அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அல்லாஹ் அவருக்கு ஹயாத்தை நீட்டி போட்டிருக்கிறான். அவரை அல்லாஹ் காப்பாத்தியும் கொண்டு வந்துட்டா அந்த அதிசயத்தையும் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். இதுல நமக்கு முன்னாடி வைக்கப்படுற கேள்வி என்னன்னு கேட்டா, இப்போ மரணித்து விட்ட இவங்க மீண்டும் அல்லாஹ் இவர்களுக்கு உயிர் கொடுத்தால், மீண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அவர்கள் எப்படி வாழ்வார்கள்? இப்ப இந்த நேரத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. முடிந்து விட்ட இந்த மனிதர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சா நம்ம இடத்துல அதுக்கான பதில் என்ன? நம்ம எல்லாருமே தெளிவா சொல்லுவோம், அவ்வளவுதான்ப்பா, இதுக்கு பிறகு உயிர் பிழைச்சு வந்தவன் வாழ்க்கை அவ்வளவு நேர்மையா, ஒழுக்கமா, அவன் உண்மையா, எப்படி எல்லாம் நல்லவனா வாழ்வானோ அப்படித்தான் அவர் வாழ்வதற்கு முயற்சி எடுப்பார். பார்த்துட்டு வந்துட்டார்ல மனுஷன், மரணத்தை பார்த்துட்டு வந்துட்டாரு, மரணிச்சுட்டு வந்துட்டாரு, மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டு வந்தவனே மாறிடுவான். அப்படியே அந்த கடைசி நேர அந்த பதட்டத்தை, பீதியை உணர்ந்து அவ்வளவுதான், நம்ம காரியம் முடிய போகுது, இதுக்கு மேல தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு ஷஹாதா சொன்னவருடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. அதுவே அவங்கள அதுக்கு பின்னாடி வாழ்க்கையை மாத்தி இருக்கிறது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். ஆனா இவங்க அப்படி மௌத்தாவே போயிட்டாங்க. மௌத்தா போனவங்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து திரும்ப உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நீ போ, உலகத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி வச்சா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க மலக்குள் மௌத்தை பார்த்துட்டாங்க.
ஹக்கு எது உறுதியானதோ அந்த உறுதியானதை பார்த்துட்டாங்க. திருமறை குர்ஆன் மரணத்துக்கு வைக்கிற இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா யக்கீன் என்று சொல்கிறது. யக்கீன் என்று சொன்னால் உருது மக்களுக்கு தெரியும். யக்கீனா உறுதி. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யக்கீன். உனக்கு யக்கீன் வருகிற வரை உன் இறைவனை வணங்கு. யக்கீன் வருகிற வரை என்ன உறுதி வர்ற வரைக்கும் அல்லாஹ் உறுதியான அப்படி அர்த்தம் இல்லை. உனக்கு மரணம் வர்ற வரைக்கும் அர்த்தம். இப்ப மரணம் என்பதற்கு குர்ஆன் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை என்னன்னா உறுதியானது, டவுட்டுக்கே வேலை இல்லாது, சந்தேகத்திற்கு இடமே இல்லாது, ரெண்டு கருத்துக்கு வாய்ப்பே இல்லாதது. உலகத்துல ரெண்டு கருத்து இல்லாத செய்திகள் நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அதுல முதலிடத்துல மரணம் தான் இருக்கும். மத்த எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரெண்டு கருத்து இருக்கிறோம். நீங்க எதை வேணாலும் சொல்லுங்களேன். ஏசியை இந்த பக்கம் வைக்கவா அந்த பக்கம் வைக்க கேளுங்களேன். சாதாரணமா இப்பவுமே கேளுங்களேன். இல்ல இந்த பக்கம் வச்சிருந்தா தான் நல்லா இருக்கும், ஒரு சாரர் அந்த பக்கம் வச்சிருந்தா சொல்லுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிடலாம கூடாதான்னு கேளுங்க. சாப்பிட்டா நல்லது சார, சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர். மதுபானம் அருந்தலாமா அருந்த கூடாதா, இதுக்கு ஒரு சைடு அதுக்கு ஒரு சைடு. என்ன ட்ரெஸ் போடுறது, இதை போடவா அதை போடவா, வீடு அப்படி கட்டவா இப்படி கட்டவா, ஃபேனை போடவா வேண்டாமா, என்ன வேணாலும் கேளுங்க. எல்லாவற்றிலும் மனிதர்களிடத்துல ரெண்டு கருத்து இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மரணம் உண்டா இல்லையா, நாம் மரணிப்போமா இல்லையா, உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடுவோமா வாழ்ந்து விட மாட்டோமா, இந்த கேள்விக்கு ரெண்டு கருத்துப்பட உலகத்துல 600 கோடி மக்கள்ல இந்த பக்கம் 300 அந்த பக்கம் 300 யாராவது கருத்து மாற போகுதா? எல்லாருக்கும் 100% தெளிவான ஒண்ணு, கண்டிப்பா மௌத்தா போக போறோம். ஏன்னா ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல யார் வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட நீ உலகத்தை பார்க்க முடியல. ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்த ஒருத்தன் கூட இல்ல. அப்ப அடுத்த ஒரு 120 ஆண்டுகளுக்கு பிறகு தேடி பார்த்தா இன்னைக்கு வாழ்ற நாம யாரும் இருக்க போறது இல்லைங்கிறது சந்தேகத்திற்கே இடமில்லாத ஒன்று என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ்வே அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். யகீன் வருகிற வரை, உறுதியானது எதுவோ அது வருகிற வரை உன் இறைவனை நீ வணங்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அவ்வளவு உறுதியான விஷயத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்துறாங்க. உறுதி இதுதான், தெளிவு இவ்வளவுதான், உண்மை இவ்வளவுதான், சத்தியம் இதுதான், மரணத்துக்கு பிறகு நாம எங்க நிறுத்தப்படுறோம் எல்லாமே அவங்களுக்கு பிக்சர் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கப்பட்டால் அந்த உண்மை பிக்சர், உண்மை நிலை அவர்களே வழிநடத்தும். உண்மையை உணர்ந்து கொண்ட காரணத்தினால், உண்மையை புரிந்து கொண்ட காரணத்தினால், அந்த உண்மை உளமாற அவருடைய உள்ளத்திலே பதிந்து விட்ட காரணத்தினால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை அந்த உண்மைக்கு நெருக்கமாகத்தான் இருக்க போகிறது. அது மாற்றுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இப்ப ஆனா அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்படுமா? கண்டிப்பா வழங்கப்பட போறதே இல்லை. மரணித்து விட்ட எந்த மனிதனுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் பல்வேறு செய்திகள் சொல்கிறது. கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியவும் செய்கிறது. மரணித்து விட்ட யாரும் திரும்ப வரவே இல்லை. நாம பிறந்ததிலிருந்து ஒவ்வொருவரும் அவரவருடைய வயதிற்கு ஏற்ப 10 வயசோ 20 வயசோ 50 வயசோ 80 வயசோ 100 வயசோ யாராவது ஒருத்தர் மௌத்தா போன ஒரு திரும்ப வந்துட்டாரு என்று சொல்லுகிற ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறாரா? யாருமே இல்லை. அப்ப எல்லாருக்கும் தெரியுது, நேற்று மௌத்தா போன திரும்ப வந்தா சூப்பரா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, அதுல இஸ்லாத்தை அறிந்து அதை கற்றறிந்து மறுமை குறித்த சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய பேச்சு, அவருடைய வழிபாடு, அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய நேர்மை எல்லாவற்றிலையும் அந்த மனுஷன் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. எப்பா மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணுமே அப்படின்னு தன்னை அவர் செப்பனிட்டுக் கொள்வார் என்று நாம் எல்லோரும் எண்ணுகிறோம், உறுதியாக நம்புகிறோம். ஆனால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு இல்லவே இல்லை. மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட போவதே இல்லை. உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. மௌத்தா போனதுக்கு பிறகு திரும்ப வருவானா? வரமாட்டான். ஆனா உலகத்துல வாழ்ற நாம நேர்மையா, நாம ஒழுக்கமா, நாம இறையச்சத்தோட, நாம் இறைவார்த்தைகளை கேட்டு, நாம பேணி, நாம மற்றவர்களோட உண்மையாக நன்மையாக சகோதரத்துவத்தோட சண்டையிட்டுக் கொள்ளாம, முகமுடித்துக் கொள்ளாம, நீயா நான் பெருமை பாராட்டாம, கர்வத்தோடு வாழாம, அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணிக்காம, அல்லாஹ்வுடைய வழிபாடுகள்ல இருந்து தூரம் விலகாம வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவன் வாழ்வாம்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வாழணுமா இல்லையா? வாய்ப்பே இல்லாதவனுக்கு கொடுத்தா எப்படி இருப்பான், கொடுக்காட்டி எப்படி இருப்பான் என்று விவாதிப்பதை விட வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நாம எப்படி இருக்கிறோம், நாம எப்படி இருக்கணும், இந்த செய்தி அந்த மரணத்திலிருந்து நாம படிக்க வேண்டிய பாடமா இல்லையா? அவர்களுடைய வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, சான்ஸ் திரும்ப வரப்போறது இல்லை. அவங்க மீண்டும் நல்லறங்களையோ தீய செய்தியிலையோ எதையும் செய்வதற்கான சூழலோ வாய்ப்பு அவர்களுக்கு இல்லவே இல்லை. ஆனால் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இன்றைக்கு இருக்கிறது, நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம மாறணும்ல. அப்படி மாறலன்னா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த மரணம் நிகழ்ந்து அது நமக்கு என்ன பாடத்தை தந்திருக்குது? நமக்கு முன்னாடி இத்தனை பேர் மௌத்தா போய் கண்ணுக்கு மேல ஏறி கீழே இறங்கி அத்தனை பெரிய பாதுகாப்பான ஒரு பெரும் இயந்திரத்திற்குள்ளே அடைக்கப்பட்டவர்கள் அடுத்த சில நொடிகளுக்குள்ளாக வந்து ஏர்போர்ட்ல ஏத்தி விட வந்தவங்க வீடு திரும்பல, ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகல,
தங்களுடைய வாகனத்தில் ஏறி அமரல, அதற்குள்ளாக சென்றவர்கள் காலி என்கிற செய்தி வருகிறது. அப்படியானால் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நான் எப்படி இருக்கிறேன்? இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப என் செயலை அமைத்துக் கொள்வதற்கு இந்த மரணம் எனக்கு ஒரு பாடமாக, படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறான். இது ரெண்டு வகையான பிரச்சனை. ஒன்னு இறந்தவர்களை பற்றிய செய்தி, அது அவங்களுடைய மறுமை வாழ்க்கை, கேள்வி கணக்கு, விசாரணை, கபருடைய வாழ்க்கை, அது ஆரம்பமாயிடுச்சு. மௌத்தா போனவனுக்கு முடிஞ்சிருச்சு. வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு தொடர்கிறது. உனக்கு என்ன, நீ என்ன செய்ய போற? மரணம் என்பது சோதனை. அல்லாஹ் சொல்றான், அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மரணத்தையும் வாழ்வையும் உங்களை நல்லவங்கள் செய்யறது யாரு என்று சோதிக்கிறதுக்காண்டி படைச்சேன். வாழ்க்கைய சோதிக்கிறதுக்கு படைச்சா ஓகே, வாழ்ந்து கரெக்டாவும் வாழலாம், தப்பாவும் வாழலாம். மரணிச்சு நல்லவங்கள் செய்யறாங்க எப்படி பார்க்க முடியும்? அல்லது கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. அல்லாஹ் மரணத்தையும் படைச்சான், வாழ்வையும் படைச்சான். இந்த ரெண்டையும் ஏன் படைச்சாம்னா, லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள அழகிய செயல் செய்கிறவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. மரணிச்ச பிறகு ஒரு ஆளு எப்படி அழகிய செயல் செய்வாரு? அதுக்கு தான் படைச்சேங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை மரணிக்க வச்ச ஒன்ன சோதிக்கிறேன். அவரை மரணிக்க வச்ச ஒன்னு சோதிக்கிறேன். எப்படி சொல்ற? வாழ்க்கையை கொடுத்தா, எவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தாலும் அவனையும் சோதிக்கிறான். எனக்கு எல்லாம் உயிரை கொடுத்துருக்கான், என்னையும் சோதிக்கிறேன். இந்த உயிரை ஏன் கொடுத்தேன் தெரியுமா? ஒழுங்கா இருக்கியா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த உயிரை கொடுத்தேன், என்ன சோதிக்கிறான். ஆனா எனக்கு மரணத்தை கொடுக்கிறான் இறைவன். அது எதுக்கு தெரியுமா? என்னை சோதிப்பதற்காக அல்ல, எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களை சோதிப்பதற்காக. நீ எப்படி இருக்கிற? அவங்களுக்கு மரணத்தை கொடுத்தான், நம்மை சோதிப்பதற்காக. இப்ப நாம அந்த பாடத்தை பெற்றோமா? நம்முடைய உணர்வில் அது தட்டியதா அல்லது வெறும் அறிவாக இப்படியா நடந்துருச்சு, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு தானா? அப்ப அல்ல சோதனை அதுக்கு எதுதான் அர்த்தம்? அல்லாவுடைய சோதனை என்பதனுடைய பொருள் என்ன? வாழ்க்கை அற்பமானது. நம்ம என்னமோ வாழ்க்கை ரொம்ப பெருசு, வாழ்க்கைக்கு நிறைய போராடுற மக்களை பார்க்கிறோம். வாழ்க்கை சும்மா இல்லப்பா, வருஷம் அத்தனை வருஷம் வாழ வேண்டியது இருக்கு, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு தேடி 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 ஓடுறோம். ஆனா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்பமானது. குர்ஆன் சொல்லுகிறது, வாழ்க்கைக்கு உள்ள இருந்து சிந்திக்கிறதுனால வாழ்க்கையினுடைய அந்த சொற்பத்தை நம்மளால புரிய முடியல. எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியில இருந்து பாருங்க, முழு வடிவம் தெரியும். ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவன் அவனுக்கு அந்த பிரச்சனையை பற்றி தெரிவதை விட அவனை விட்டு வெளியில இருந்து ஒருத்தன் பார்ப்பான்ல, அவனால் தான் இவனுக்கு சரியான தீர்வை சொல்ல முடியும். உள்ள இருக்கிறவன் பதறுவான். அவனுக்கு ஒரு டைரக்ஷன் தான் தெரியும், ஒரு டைமென்ஷன் தான் தெரியும், ஒரு கோணத்திலே சிந்திப்பான். மேல இருந்து பார்க்கிறவன் நாலாபுரத்திலும் சிந்திக்க முடியும். அப்படி நாளை ஒரு நாள் நாம் எல்லோரும் மேலிருந்து பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்ம எல்லாரும் இந்த வாழ்க்கையை எப்படி பார்ப்போம்? இப்ப வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கிறோம்ல, ஒரு நாள் நம்ம எல்லாருமே மேல இருந்து பார்ப்போம். எப்படி? அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் மூத்தா போக்கி அதுக்கு பிறகு கியாமத் நாள் உண்டாக்கி கியாமத் நாள் எல்லாரும் நிறுத்தப்பட்டிருக்கிற பொழுது அல்லாஹ் கேட்பான், பால கம்லபிஸ்தும் ஃபில் அர்லி அதத சினீன், உலகத்துல எத்தனை வருஷமா வாழ்ந்தீங்க? காலு லபிஸ்னா யௌமன் நஹு பாவயும், ஏன்னா ஒரு நாளோ அரை நாளோ வாழ்ந்திருப்போம். மேல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது. இப்ப நம்ம எவ்வளவு? நான் 50 வருஷம், 80 வருஷம், அவர் 120 வருஷம், அவர் 115 வருஷம், இப்ப 98 வயசு வரைக்கும் அவர் வேலையை அவரே செஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமா இருந்தாருப்பா. இதெல்லாம் உலகத்துல 98 வருஷம், 108 வருஷம், 18 வருஷம், 58 வருஷம், 78 வருஷம். உலகத்துல மறுமையில போய் அல்லாஹ் கேட்பான், எவ்வளவு வருஷம் வாழ்ந்த, எவ்வளவு நாள் வாழ்ந்தாய்? நாள் கூட கேட்கல, அதத சினீன், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாய் என்ன அல்லாஹ் கேட்பான். அவன் அல்லாஹ் தெளிவா தானே கேட்கிறான். அல்லாஹ்வுடைய கேள்வி எத்தனை வருஷம் தான் கேள்வி, ஆனா பதில் எப்படி? லபிஸ்னா யௌமன் அவ் பாவயும், ஒரு நாளோ அல்லது அரை நாளோ. அப்ப புரியுது, உங்களுக்கு வெளியில போனது பிறகு தெரியுது, என்னடா இப்பதான் போன, காலையில போன மாதிரி இருந்துச்சு, மதியம் வந்துட்டா கியாமத்துக்கு, லுஹருக்கு தான் போன மாதிரி இருந்துச்சு, மக்ரிபுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரணைக்கு கூட்டி விட்டானே. எப்ப தெரியும்? மறுமையில தெரியும். மறுமையில ஒரு நாளோ அரை நாளோ நமக்கு தெரியுமா? அப்ப அல்லாஹ் சொல்வான், காலையில் லபிஸ்தும் இல்லா கலீலன் லவ் அன்னக்கும் குன்தும் தஅலமூன். நாமளே அரை நாள்னு சொல்றோம், அல்லாஹ் சொல்றான் நீ அதை விட கம்மியா தான் வாழ்ந்த, இதை அறிந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்திருக்க கூடாதா? நாம வாழுகிற வாழ்க்கை அவ்வளவு சொற்பம் என்பதை அறிந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து, அதை அறிந்தேன் எப்படி வாழ்வ? மொத்தமே அரை நாள். இதுக்கிடையில ஏண்டா வம்பு? இங்க இருந்து திருச்சிக்கு போறோம், பஸ்லயோ விமானத்திலேயோ ரயிலையோ ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு பயணம். இந்த 5 மணி நேரம் பயணத்திற்காக வேண்டி பெரிய அக்க போறா. இப்ப கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஊர் வந்து விடுறா, இருக்கிற பஞ்சாயத்து பேசுவோமா இல்லையா?
ஒரு நாள்ல முடிஞ்சு போயிரு. இதுக்கு எதுக்கு இந்த பஞ்சாயத்து? எத்தனை கேட்கிறோம்? அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பார்வை, நாளைக்கு நமக்கே அந்த பார்வை தான். இந்த அரை நாளுக்காக வேண்டிய இவ்வளவு சண்டை, இவ்வளவு பஞ்சாயத்து. கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் கவனிச்சிருந்தோம்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு நல்ல பிள்ளையா வந்து சேர்ந்திருக்கலாமே. ஒரு அரை நாள் கூட பொறுமை இல்லாம போயிட்டுமே. ஒரு அரை நாள் பொறுத்திருந்தா பெரிய கிஃப்ட் கிடைச்சிருக்குமே. ஒரு நாள் பொறுமையா செயல்பட்டு இருந்தா ஒரு பெரிய பரிசு அல்லாஹ்விடத்துல பெற்றிருக்க முடியுமே அப்படின்னு மறுமையில போய் நம்ம பேசுவோம். ஆனா மறுமையில பேசி எந்த பயனும் இல்லை. இப்ப நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை குறித்து பேசுகிற பல இடங்களில் அல்லாஹ் சில செய்திகளை நமக்கு நினைவுபடுத்துகிறான். ஒரு செய்தி என்ன தெரியுமா? மரணத்துக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய முக்கியமான செய்திகள் ஒண்ணு, மனம் திரும்புதல். உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்து உன் தவறுகளை குறித்து உணர்ந்து மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருதல், தன்னுடைய பிழைகளுக்காக மன்னிப்பு தேடுதல், பிறர் நமக்கு செய்த பிழைகளை மன்னித்து விடுதல் என்கிற இந்த அம்சம் மரணத்திற்கு முன்பு நிகழ்த்தப்பட வேண்டியது என்று குர்ஆன் சொல்கிறார். வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத், தீமைகளை செய்துவிட்டு தௌபா செய்கிறவனுக்கு தௌபா இல்லை. ஹத்தா இதா ஹலரா அஹதஹுமுல் மௌத், மரணம் அவர்களுக்கு வந்து விட்டது என்றால், மௌத்தா போறோம்னு தெரியுது, கடைசி நிமிடத்துல அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, உன் மன்னிப்பை நான் ஏத்துக்க மாட்டேன்டா அல்லாஹ். அப்போ அந்த கடைசி நிமிடம் வர்றதுக்கு முன்னாடி திருந்திருப்பா, என் பக்கம் வந்துரு. நான் உன் நன்மைக்கு தான் உன்னை தொலை சொன்னது, உன்னை சிரமப்படுத்துறதுக்கு இல்ல, உன் நன்மைக்கு, உன் முன்னேற்றத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு. தொழுகை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? தொழுகையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சீரமைக்கக்கூடிய திருக்குறான் சொல்கிறது. தொழுகையை எவன் சரியாக தொழுகிறானோ அந்த தொழுகையின் வழியாக அவன் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும், தொழுகையின் வழியாக குடும்ப வாழ்வில் வெற்றி பெற முடியும், தொழுகையின் வழியாக சமூக வாழ்வில் வெற்றி பெற முடியும், தொழுகையின் வழியாக தனிமனித ஒழுக்கத்தில் வெற்றி பெற முடியும், தொழுகையின் வழியாக ஒட்டுமொத்த வாழ்வில் முன்னேற்றத்தை பெற முடியும். ஓ நன்மைக்கு தாண்டா தொழுகையை கொடுத்தேன். நாம என்னமோ அல்லாஹ்வுக்கு நன்மை செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு நமக்கு நன்மைன்னு தெரியுமோ ஓடுறோம்ல. ஜும்மா முடிச்சுட்டு வீட்டுல படுத்து தூங்கணும்னா வியாபாரம் கெட்டு போயிருப்பா, உடனே சாப்பிட்டுட்டு உடனே கடையை தோற. எதுக்கு? உனக்கு லாபம்னு நினைக்கிற அந்த லாபம் தான்டா. இந்த தொழுகையினால் அந்த லாபம் உனக்கு இருக்குது. இந்த தொழுகை உடனே நஷ்டவாளி ஆக்கிறாது, உனக்கு இடையூறு செய்யாது. அல்லாஹ் ஏன் நன்மைக்கு தானே சொல்லியிருக்கானேங்கிறது கூட புரியாம அல்லாஹ் விட்டு தூரமா நிக்கிறேன், மன்னிப்பு கேட்க மறக்கிறேன். எத்தனையோ தவறுகளை ரொம்ப சாதாரணமா, பிழைகளை ரொம்ப இயல்பா. திரும்ப நமக்கு வாய்ப்பே கிடைக்காது, ஆனா எல்லாரும் வாய்ப்பு கேட்டு புலம்பும். குர்ஆன் சொல்லுகிறது, அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரியுதுல, உனக்கும் கிடைக்காது. ஆனா நீ என்ன செய்வ தெரியுமா? ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், மரணம் வருகிற தருணத்திலே அவன் சொல்லுவான், ரப்பிர்ஜிஊன், என் இறைவா என்ன கொஞ்சம் திரும்ப அனுப்பேன். லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டுட்டு வந்ததுல நல்லது செஞ்சுட்டு வந்துறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். இல்லை இல்லை, இது அவர்களின் வெறும் வாய் வார்த்தை. உனக்கு எப்படி சான்ஸ்? அதான் முதல்ல சொல்லியாச்சு, உன் கண்ணுக்கு முன்னாடி செத்தவன் எவனுக்குமே சான்ஸ் இல்ல, உனக்கு மட்டும் சான்ஸா? ஆனா நம்மளும் சொல்லுவோம், அல்லாஹ் காப்பாத்தன. அப்படி சொல்லுகிற மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கிடக்கூடாது. மரணம் வந்தால் மரணத்தை நேசித்து மரணத்தின் பின்னால் ஓடுகிற, மலக்குல் மௌத்தின் பின்னால் ஓடுகிற மனிதர்களாக நாம் இருக்கணும். நபிகளார் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹா வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஹா. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். மரணம் தான் அல்லாஹ்வுடைய சந்திப்பு. அப்படியானால் மரணம் வருகிற பொழுது அதை விருப்பத்தோடு ஏற்கிறவர்களாக, அந்த நேரத்தில் டைம் கேட்டு கெஞ்சிரவனா இருக்க கூடாது. மேலும் சொல்கிறான் அல்லாஹ், வஹும் யஸ்தரிகூன ஃபீஹா, அவர்கள் புலம்புவார்கள், ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ் எங்களை கொஞ்சம் வெளியே அனுப்பேன். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ள வந்தாச்சு, மரணித்து உயிர்கள் எல்லாம். அப்ப அவன் கேட்பானா, நான் குன்னா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ் ஏற்கனவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி செய்ய மாட்டேன், நான் நல்லது செய்வேன், அல்லாஹ் என்ன கொஞ்சம் வெளியே அனுப்பேன். இப்படி அவன் கெஞ்சுவான். குர்ஆன் சொல்லுகிற செய்தி. அல்லாஹ் சொல்வானா, அவலம் அம்மிருக்கும் மாயத்ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். ஒரு மனிதன் படிப்பினை பெறுவதற்கு எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு ஆயுளை உங்களுக்கு நான் வழங்கவில்லையா? வஜாக்கும் நதீர், எச்சரிக்கை செய்கிறவர்களை அனுப்பவில்லையா?
ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழும் பொழுதெல்லாம் பல பேர் சொன்னாங்க, பல வகையில சொன்னாங்க, என் வேதம் சொன்னது, என் தூதர் சொன்னார். அந்த தூதரின் போதனைகளை பல பேர் திரும்ப திரும்ப உனக்கு நினைவுபடுத்தினார்கள். வாழ்விலே ஒரு மனிதன் படிப்பினை பெறுவதற்கு எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு காலத்தை உனக்கு வாழ்நாளாக கொடுத்திருக்கிறேன். அப்பமெல்லாம் நீ திருந்தாம மூத்தா போனோன்னு கேட்கிறியா? ஃபதூகு ஃபமாலு ஸாலிமீன மின் நஸீர். சுவையுங்கள். வாலிம்களுக்கு, அநீதியாளர்களுக்கு எந்த உதவியாளரும் இன்றைக்கு கிடையாது. நீ செஞ்ச தப்புக்கு, நீ செஞ்ச பாவத்துக்கு இப்ப நீ அதுக்குரிய அறுவடையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் சொல்லப்படும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. வாழ்வு ரொம்ப சுருக்கமானது, மீண்டும் நமக்கு வாய்ப்பளிக்கப்படாதது. மரணித்து விட்டால் அத்தோடு நம்முடைய வாய்ப்பும் வாசலும் மூடப்பட்டுவிடும். அப்படியானால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு யாருக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு இருக்கிறது. தன்னை திருத்திக் கொள்ளவும், தன்னுடைய தவறுகளை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தி அல்லாஹ்வின்பால் மீண்டு தன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கவும் ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 240 பேருக்கு இல்ல. அந்த வாய்ப்பையும் தவறவிட்டால் நாளை போய் டைம் கொடுக்குமேன்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்வான், ஏண்டா உனக்கு படிப்பின தர்ற மாதிரி உன் பக்கத்துல உன் கண்ணுக்கு முன்னாடி டிவியில காட்டினே, உன் செல்போன்ல காட்டினே, அப்படியே மேல ஏறின பிளைட் டம்முன்னு கீழே விழுந்து மொத்தமா வெடிச்சு அத்தனை பேர் செத்தானே, அது உனக்கு படிப்பினை தராதா? அதையும் பார்த்துட்டு நான் அம்சாம இருப்பேன், நான் சிந்திக்க மாட்டேன், நான் திருந்த மாட்டேன், மரணத்து குறித்து எந்த அச்சமும் பட மாட்டேன், நான் என்னமோ உலகத்தில் நிரந்தரமா இருந்துருவேன், இருந்த பிறகு இப்ப வந்து கெஞ்சினி போ சாவு அப்படின்னு அல்லாஹ் நம்மை தண்டிக்கக்கூடிய சூழலுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.